Class 10, Unit 8, Exercise 8.1, Question number 10. The rainfall recorded in various places of 6 districts in a week are given below. அதாவது 6 districts வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்ட 1 வீக்கில் எவ்வளோ ரெயின் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்குன்றத டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா 45 மில்லிமீட்டர் வந்து 5 பிளேசஸ்லையும், இது வந்து 6 டிஸ்ட்ரிக்ஸ், ஒவ்வொன்றும் ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? ஸோ அப்போது 50 மில்லிமீட்டர் வந்து 13 பிளேசஸில் 15 மில்லிமீட்டர் ரெயின்ஃபாலும், 4 பிளேசஸில் 45 மில்லிமீட்டர் ரெயின்ஃபாலும், 9 பிளேசஸில் 60 மில்லிமீட்டர் ரெயின்ஃபாலும், 5 பிளேசஸில் 65 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் அண்ட் 4 பிளேசஸில் 70 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அது என்ன டேட்டா அப்படின்னு பார்க்கணும். குரூப்டு டேட்டாவா அன்குரூப்டு டேட்டாவான்னு பார்க்கணும். ஸோ அன்குரூப்டு டேட்டானா எக்ஸ் வேல்யூ மட்டும் இருக்கும், ஒரே ஒரு ரோ மட்டும் இருக்கும். இப்போ வந்து இங்கே ரெண்டுமே இருக்குது பாருங்கள், எக்ஸ் அண்ட் எஃப் இருக்குது. இப்போ கொடுத்துருக்கிறத நம்ம எக்ஸ் அண்ட் தென் எஃப் இந்த மாதிரி 2 வேல்யூஸாக எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 கொடுத்துருந்தாங்கன்னா, டேப்லெட் காலம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம அன்குரூப்டு டேட்டா அந்த லிஸ்ட்டில் தான் சேர்க்கணும். அன்குரூப்டு டேட்டாவில் நம்ம என்ன மெத்தட் வேணால் யூஸ் பண்ணலாம். டைரக்ட் மீன் மெத்தட், அசியூம் மீன் மெத்தட், இல்லைனா ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். ஸோ இதில் வந்து ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் வந்து மோஸ்ட்லி நம்ம இன்டர்வெல்லில் வரும் பார்த்தீங்களா, இங்கே 10 to 20, 20 to 30 அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் தான் வந்து நம்ம மேக்ஸிமம் ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் நம்ம மீதி இருக்கக்கூடிய மீன் மெத்தட் அண்ட் அசியூம் மீன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பை யூஸிங் assumed mean method. ஸோ இப்போ நம்ம x and f வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 45, 50, 55, 60, 65, 70. ஓகே, x வேல்யூ 5, 13, 4, 9, 5, 4. ஸோ இப்போ நம்ம அசியூம் மீனுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ தான் அதுக்கு தேவையான வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எஃப் டி ஸ்கொயர் பை கேபிட்டல் என் மைனஸ் சிக்மா எஃப் டி பை கேபிட்டல் என் ஹோல் ஸ்கொயர். ஸோ அதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம என் பாயிண்ட் கேபிட்டல் என், ஸ்மால் எனுக்கும் கேபிட்டல் எனுக்குமே வித்தியாசம் இருக்குது. ஸோ ஸ்மால் என்னா எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸோட வேல்யூஸில் எத்தனை டேட்டா இருக்கோ அதுதான் வந்து ஸ்மால் என்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்பர் ஆஃப் டேட்டாஸ். பட் கேபிட்டல் என்னங்கிறது எஃப்பை டோட்டல் பண்ணி சம் ஆஃப் எஃப்பை தான் வந்து நம்ம கேபிட்டல் என் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிக்கு அப்புறம் டி ஸ்கொயர், அப்புறம் எஃப்டி ஸ்கொயரை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான காலம்ஸ் தான் இங்கே நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அசியூம்டு மீன் அப்படின்னும் போது இதிலேருந்து நம்ம ஆக்சுவலி நம்ம மீன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், இதெல்லாமே ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் டேட்டாஸால் டிவைட் பண்ணி மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இங்கே அசியூம் மீன்னா நாமளே வந்து இதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பரை அசியூம் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு நம்பரை நம்ம எடுத்துக்கணும். இதுலேருந்து எந்த நம்பர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஏ ஈக்குவல் டு 60 எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ அசியூம்டு மீன் ஈக்குவல் டு 16 எடுக்கிறேன். ஸோ இப்போ டி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ், இப்போது யூஸ்வலி நம்ம எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தான் போடுவோம். இங்கே நம்ம அசியூம்டு மீன் எடுத்துக்கிறதால எக்ஸ் மைனஸ் ஏ போடுறோம். ஓகேவா? ஸோ ஏ வேல்யூ என்ன எடுத்துருக்கோமோ அதை ஒவ்வொரு எக்ஸ் கூடவும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸ்னா 45, 45 மைனஸ் 60 ஈக்குவல் டு minus 15, 50 minus 60 equal to minus 10, 55 minus 60 equal to minus 5, 60 minus 60 equal to 0, 65 minus 60 equal to plus 5, 70 minus 60 equal to plus 10. இப்போ நம்ம டி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போது எஃப்டி இருக்குது. ஸோ இப்போ நம்ம எஃப்டி கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் எஃப்டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா ஒன்றும் இல்லை, மல்டிப்ளை பண்ணணும். எஃப் வேல்யூவையும் டி வேல்யூவும் நம்ம ப்ராடக்ட் பண்ணிட்டோம்னா அதுதான் எஃப்டியோட வேல்யூ. எஃப் வேல்யூ அண்ட் தென் டி ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு டி ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா காலம் வரும். அப்போது இங்கே எக்ஸ்ட்ரா இந்த காலமை வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். சரியா? இங்கே வந்து எஃப்டி ஸ்கொயர்னு ஒன்று போட போகிறோம். இங்கே எஃப்டி, அதுக்கப்புறம் எஃப்டி ஸ்கொயர். இங்கே ஒன்லி டி ஸ்கொயர் மட்டும்தான். இப்போ டியை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 15 15s are 225 இல்லையா? 10 10s are 100, 5 5s are 25, 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான், 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25, 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100. இப்போது எஃப்டி ஸ்கொயர் இது ரெண்டு தான் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ எஃப்ஐயும் டியையும்
ப்ராடக்ட் பண்ணணும். எஃப்ஐயும் டியும் டி காலம் இதானே. ஸோ அப்போ எஃப்ஐயும் டியும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 5s are 75 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -75 வரும். ஓகே, அண்ட் தென் 13 10s are 130. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -130. And then 4 5s are 20 minus 20. 9 zeros are 0. 5 5s are 25. 4 10s are 40. Okay, இப்போ FD square. Fஐயும் D ஸ்கொயரும் ப்ராடக்ட் பண்ணணும். 225 into 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1125 வருது. 13 into 100 மல்டிப்ளை பண்ணும்போது 1300 கிடைக்கும். 4 25s are 100. 9 into 0 0. And then 5 25s are 125. 4 into 100 400. ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள். காலம் வந்து ப்ராடக்ட் பண்ணும்போது தப்பாக மாற்றி மல்டிப்ளை பண்ணிட போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஸோ அப்போ கரெக்டாக நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து FD மல்டிப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து இந்த 2 காலமை மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். FD ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த காலமும் கரெக்டாக பார்த்து மல்டிப்ளை பண்ணி இந்த காலமில் போடணும். சரியா? இப்போ நம்ம வந்து சம் ஆஃப் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுதான் வந்து கேபிட்டல் N. இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து கேபிட்டல் N. ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. 18 22 31 36 40. அப்போ N ஈக்குவல் டு உங்களுக்கு 40 அப்படின்னு கிடைக்குது கேபிட்டல் N. இப்போ FDயை வந்து ஆட் பண்ணிக்கணும். சிக்மா FDயை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மைனஸும் இருக்குது ப்ளஸும் இருக்குது. ஸோ மைனஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 130 + 75 205 225 வரும். சரிங்களா? ஸோ அப்போ 200 மைனஸ் 225 ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 12 6 160 கிடைக்குது. -160 கிடைக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா -160. ஓகேவா? ஸோ இப்போ ப்ளஸ் மைனஸ் வரும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். அடுத்து இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதுதான் சிக்மா FD ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 5 5 10 2 + 2 = 4 அண்ட் தென் 5 9 சாரி என்ன வருது 4 1 3 5 5 + 6 6 + 4 = 10. ஸோ கேரி 1 + 1 3 வரும். ஓகேவா? ஸோ அப்போ 3040 கிடைக்குது. இப்போ நம்ம இங்கே வேல்யூஸை அப்ளை பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதாவது ரோ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் FD ஸ்கொயர் பை N மைனஸ் FD பை கேபிட்டல் N ஹோல் ஸ்கொயர். இதுதானே ஃபார்முலா. அப்ளை பண்ணலாமா? FD ஸ்கொயரோட வேல்யூ 3040 டிவைடட் பை கேபிட்டல் N ஓட வேல்யூ 40 போட்டுக்கோ. FD வந்து -160 டிவைடட் பை 40 ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ 3040 டிவைடட் பை 40 மைனஸ் 160 ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 160 ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு 25,600 கிடைக்கும். 40 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1600. இப்போ வந்து இது வந்து ஃப்ராக்ஷன் அப்படின்னும் பொழுது ஃப்ராக்ஷன் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமாக இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போது இங்கே 40 ஸ்கொயர் பண்ணும்போது அங்கே இன்னொரு 40 வேணும். அப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 40ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ தான் நமக்கு டினாமினேட்டர்ஸ் ஈக்குவலாக வரும். ஸோ இப்போ காமனாக நம்ம 1600 போட்டுக்கிறோம். இங்கே 3040 40ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,22,000 கிடைக்குது. மைனஸ் 25,600. ஸோ இதை மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 96,400 கிடைக்கும். இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 96,400 டிவைடட் பை 1600. இந்த 2 zeros கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 964/16. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 60.25 கிடைக்குது. இப்போ இந்த 60.25 நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்படி போட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 2 2 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ 60க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 7s are 49.
ஓகேவா? ஸோ 60ல் 49 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11 கிடைக்கும். அடுத்து 2 டிஜிட் கீழே கொண்டு வரணும். 7 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போட்டுக்கணும். இப்போ 14 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் இங்கே பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 14 கூட எதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 7 மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் ரெண்டு பக்கமும். 7 7s are 49, கேரி 4, 28, 32, கேரி 3, 1 7 7 10, 1029 கிடைக்குது. அதுதான் நியரஸ்ட் நம்பர். ஸோ அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு இதை விட அதிகமான வேல்யூ கிடைக்கும். அப்போ ரெண்டு பக்கமும் 7 போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1029. அடுத்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 15ல் 9 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். ஓகே, 2 1 இருக்கும் இல்லையா? ஸோ அப்போது பாரோ வாங்கினீங்கன்னா 9, இங்கே 0ல் 0% 0, அப்போ 96. ஸோ அகெயின் வந்து நமக்கு இது வந்து ஸ்மால் நம்பர் அப்படிங்கும்போது நம்ம 2 0 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த 77 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். இதான் நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்கீங்க நேற்று வச்ச டெஸ்ட்டில். ஸோ 77 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இதை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. 77 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு வரணும். ஓகே, ஸோ இப்போ 77 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 14, கேரி 1 15, 154 கிடைக்கும். ஸோ 154 கூட எதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட் வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 154 கூட நான் 6 மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 6 6 36, கேரி 3 24 27, கேரி 2 6 5 30 32, கேரி 3 9276 கிடைக்குது. இங்கே 9600 இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு மேலே போச்சுன்னா அதிகமாகிடும். ஸோ அப்போ நம்ம 6 போட்டுக்கலாம். 9276. ஸோ இது மேலே வந்து போயிட்டே இருக்கும். நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் பிளேஸ் கிடைச்சா போதும். ஸோ அதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ தேர்ஃபோர் ரோ ஈக்குவல் டு மோராரில், அதாவது அப்ராக்சிமேட்லி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 7.76 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் கிவன் டேட்டா. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி லோயர் கிளாஸ்லேருந்தே போட்டுட்டு வருவீங்க, 7th 8thலேருந்தே. உங்களுக்கு தெரியலன்னா திரும்ப வந்து நல்லா கற்றுக்கோங்க. இது ரொம்ப ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இந்த 8th சாப்டரில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸ்கொயர் ரூட் எடுக்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.